சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஜனாசாவை தூக்கிட்டு கபிரிஸ்தானுக்கு போறாங்க. கபிரிஸ்தானுக்கு போகும் பொழுது அந்த மையத்தினுடைய தங்கை அந்த கபிரிஸ்தானுக்கு வராங்க. வந்ததற்கு பிறகு நானும் உள்ளே வருகிறேன் என்பதாக அனுமதி கேட்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இல்லை, பெண்கள் கபிரிஸ்தானுக்கு வரக்கூடாது என்ற விஷயத்தை சொல்றாங்க. அந்த பெண் அடம் பிடிக்கிறாங்க, இல்லை, என்னுடைய அண்ணாருடைய ஜனாசா தானே, நானும் கபிரிஸ்தானுக்குள்ள வரேன், இறுதியாக கொஞ்சம் இருந்துட்டு போயிடுறேன் என்பதாக சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கு அந்த மக்கள் எல்லாம் அனுமதிக்கிறார்கள். அந்த பெண்மணி கபிரிஸ்தான் ஒரு ஓரமாக வந்து நிற்கிறாங்க. இந்த மக்களும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்ததற்கு பிறகு துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு வெளியே வர்றாங்க. மக்கள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த தங்கை, அதாவது அந்த ஜனாசாவுடைய தங்கை, அந்த மையத்தினுடைய தங்கை சத்தம் போட்டு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க, ஒரு கத்துறாங்க. கத்தியதற்கு பிறகு மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள். என்னடா இந்த பெண்மணி கத்துறாங்க என்பதா திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தின் பால் தூக்கி அல்லாஹ்விடத்தில் பத்வா செய்கிறாங்க. என்ன பத்வா செய்கிறாங்க? யா அல்லாஹ், இவன் வஃபாத்தாக கூடிய நபர் என்னுடைய அன்னாராக இருக்கிறார். யா அல்லாஹ், இவர் மீது நீ துளி அளவு கூட ரஹ்மத்தை காட்டி விடாதே, சிறிது அளவு கூட உன்னுடைய கருணையையும் கிருபையும் இவர் மீது காட்டவே காட்டாதே. யா அல்லாஹ், கடந்த 30 ஆண்டுகளாக என்னுடைய தந்தையினுடைய சொத்து எனக்கு வர வேண்டியதாக இருந்தது. அந்த என்னுடைய தந்தையினுடைய சொத்தை இவர் அபகரித்து எனக்கு கொடுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாரு. யா அல்லாஹ், எனக்கு எப்படி கஷ்டம் ஏற்பட்டதோ அதை விட அதிகமான கஷ்டத்தை யா அல்லாஹ் நீ இவருக்கு தருவாயாக என்பதாக அந்த பெண்மணி பத்வா செய்து அந்த கபிரிஸ்தான் விட்டு வெளியே வராங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய ஹக்கை நம்ம அடிச்சு, ஒருத்தருடைய சொத்தை நம்ம அபகரிச்சு நம்ம சாப்பிட்டோம் என்பதாக சொன்னா, ஒருத்தருடைய சொத்தை நம்ம கொடுக்க வேண்டிய ஹக்கு சரியாக நம்ம கொடுக்கல என்பதாக சொன்னா, இறுதி நேரத்தில் யாருமே நமக்காக துவா செய்ய மாட்டாங்க, எல்லாமே பத்வா செஞ்சுட்டு தான் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திர்மிதி ஷரீஃபினுடைய ஒரு ரிவாயத்தாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு 2 பெண் குழந்தைகள் அல்லது 2 தங்கைகள் இருக்கிறார்கள், அல்லது ஒரு மனிதருக்கு 3 பெண் குழந்தைகள் அல்லது ஒரு 3 தங்கைகள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், அவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பதாக சொன்னால், அதே போன்று அந்த தங்கைகளுடைய சொத்திலேயோ அந்த தங்கைகளுடைய அந்த பொருளாதாரத்திலேயோ அவர்கள் கை வைக்காம, அவருடைய ஹக்கு அடிக்காம, அவருக்கு போய் சேர வேண்டிய ஹக்குகள் எதுவுமே அபகரிக்காம நாம் இருந்தோம் என்பதாக சொன்னால், அந்த மனிதருக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய தங்கையினுடைய சொத்து அடிக்கிறாரு, அபகரித்து சாப்பிட்றாரு என்பதாக சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிச்சயமாக நரகத்தில் போடுவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்னர்களே, அப்போ அடுத்தவருடைய ஹக்கை, அடுத்தவருடைய சொத்தை நாம் சாப்பிடுவதை விட்டு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னார்கள்.